ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக பாபா நினைவில் இருக்கிறீங்களா? ஸோ ஆத்ம உணர்வில் பாபா ஆத்மாவுக்கு சொல்கிறார் அப்படின்ற உணர்வுலேயே கேட்டுட்டு இருப்போம். பரந்தாமத்தில் போய் கேட்டுட்ருப்போம். அங்கே தான் உடம்பே இருக்காது இல்லையா? உடம்பு இல்லாத உலகம். அங்கே ஒலிப்புள்ளியாக பாபா பேசுகிறார். 16/1/2025 சாக்கார முரளி. இனிமையான குழந்தைகளே, எவ்வளோ நேரம் என் நினைவில் இருக்கிறீங்க? சார்ட் வைங்க. எந்த அளவுக்கு நினைவில் இருக்கக்கூடிய பயிற்சியை தாரணை பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய பாவமும் அழியும், உங்களுடைய கர்மாதீத்த நிலைக்கு பக்கத்தில் வந்துடுவீங்க. அப்படின்னு அர்த்தம், உடலை மறந்த நிலைக்கு பக்கத்தில் வந்துடுவீங்க. ஸோ அதுக்கு தான் சார்ட் வைக்க சொல்கிறார். சார்ட் வைக்கும்போது தான் நமக்கு வைராக்கியம் வரும் இல்லையா? இப்போ குழந்தைங்க சரியாகவே படிக்கிறதில்ல அப்படின்ட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், இந்த ரேங்க்லாம் போடுறதில்ல. ஸோ அது இருக்கும்போது ஒரு போட்டி இருந்துச்சு, எதுவுமே இல்லைன்னும் போது வரல. அதனால தான் பாபா சொல்கிறார், நீங்கள் சார்ட்டு வையுங்க. அப்போ தான் அதை அதை நம்பரில் பார்க்கும்பொழுது தான் நமக்கு எவ்வளோ வருமானம் கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சு ஒரு எச்சரிக்கை உணர்வு வரும். அப்போ நினைவை அதிகரிப்பீங்க, பாவம் அழியும், கர்மதீத்த நிலைக்கு பக்கத்தில் வருவீங்க இல்லையா? அமெரிக்காவில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது திக்குன்னு இருக்குதுல்ல. அழிவு இவ்வளோ சீக்கிரமாக வரும்னு எதிர்பார்க்கல. ஸோ நம்ம ரெடியாக இருக்கிறோமா? கேள்வி. ஸோ நாம் கரெக்டாக தான் சார்ட் எழுதுகிறோமா இல்லையான்றதை 4 விஷயத்தை வச்சு புரிஞ்சிக்கலாம். அது என்னென்னா, ஒன்று உங்களுடைய பர்சனாலிட்டி, இன்னொன்று உங்களுடைய நடத்தை, இன்னொன்று உங்களுடைய சேவை, 4வது உங்களுடைய சந்தோஷம். இந்த 4 விஷயத்தை பார்த்தே நீங்கள் கரெக்டாக தான் சார்ட் எழுதுறீங்களா இல்லையான்றது பாபாவுக்கு தெரிஞ்சிடும்ன்றார் இல்லையா? நம்ம பர்சனாலிட்டியே தூய்மை தான். ஸோ பாபா ஒருத்தங்க கத்திக்கிட்டே இருந்துட்டு நான் பாபா நினைவில் இருக்கிறேன்னா யாராவது நம்புவாங்களா? நினைவில் இருந்தால் தானாக குணம் மாறும். ஸோ அதான் பர்சனாலிட்டி. அடுத்தது நடத்தை. அதுவும் சொல்லும் உங்களுடைய நடத்தை எப்படி இருக்குது, கனிவாக இருக்குதா, பண்பாக இருக்குதா, இல்லாத ஆக்ரோஷமாக இருக்குதா, அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சார்ட் இருக்குதா. ஸோ இதை வைத்தே கண்டுபிடிச்சிடலாம். அதேமாதிரி சேவை பண்ணுறீங்களா இல்லையா, அந்த சேவையை எப்படி பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் மேலே ஆனந்தம் இருக்குதா. ஏன்னா நினைவிலே இருந்தால் அந்த ஆனந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ எந்த குழந்தைங்க மியூசியம் கண்காட்சிகளில் சேவை செய்கிறாங்களோ அவங்களுடைய அதாவது மியூசியம் கண்காட்சியில் சேவை செய்கிறவங்களுடைய சார்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி யாருடைய நடத்தை ரொம்ப ராயலாக இருக்குது, யார் அளவற்ற சந்தோஷத்தை நிரந்தரமாக அனுபவம் செய்கிறாங்க, இவங்களுடைய சார்ட்லாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்படின்னு அர்த்தம், இவர்கள் நினைவில் தான் இருப்பாங்க. இல்லாட்டினா மியூசியமில் சேவை பண்ண முடியாது தொடர்ந்து இல்லையா? அந்த சேவையின் ஆர்வம், சேவையில் மட்டும்தான் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும், வேறு எதுலேயுமே ஆர்வம் இருக்காது. அந்த நடத்தையும் தன்மையாக இருக்கும், எல்லாத்துக்கும் மேலே ஆனந்தம் இருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ இவர்களுடைய சார்ட்டெல்லாம் நல்லா இருக்கும். பாடல். மனிதனே உன்னுடைய முகத்தை மனம் என்ற கண்ணாடியில் பார். ஓம் சாந்தி. குழந்தைங்க பாட்டை கேட்டீங்க. ஸோ இன்னும் எவ்வளவு பாவம் மீதி இருக்குது, எவ்வளவு புண்ணிய காரியங்களை சேர்த்து வச்சிருக்கிறீங்க, ஆத்மா சதோப்பிரதானம் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் தேவைப்படும், இது எல்லாமே அந்த பாடலில் அர்த்தமாக வருது. உன் மனம் என்ற கண்ணாடியில் உன் முகத்தை பார் அப்படிங்கிறது உன்னுடைய குணம்தான். எவ்வளோ பாவம் இருக்குது, எவ்வளோ எவ்வளோ புண்ணிய காரியம் இருக்குது,
இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, இன்னும் எவ்வளோ நேரம் எடுத்துக்குவ சதோப்பிரதானம் ஆகிறதுக்கு, செக் பண்ணு. இந்த வேகத்தில் போனால் நீ என்றைக்கு சதோப்பிரதானம் ஆகிறது. ஸோ எந்த அளவுக்கு தூய்மை ஆகியிருக்கிறீங்கன்றது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சிலர் சார்ட்டில் எழுதுகிறாங்க, நான் 2-3 மணி நேரம் பாபா நினைவில் இருந்தேன்ட்டு. சிலர் நான் 1 மணி நேரம் பாபா நினைவில் இருந்தேன்னு எழுதுகிறாங்க. பாபா சொல்கிறார், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி கம்மியாக நினைவு பண்ணிங்கன்னா கம்மியான பாவம் தான் அழியும். ஸோ இன்னும் அழிக்கப்பட வேண்டிய பாவங்களோ அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்றார். நிறைய இருக்குது. 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 3 மணி நேரம்லாம் நினைவு பண்ணியெல்லாம் பாவத்தை அழிக்க முடியாதுன்றார். இல்லை, 24 மணி நேரம் நான் அவருடைய குழந்தை சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், தெய்வீக குணத்தை வளர்த்துட்டு இருக்கிறேன், ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன், ஒளிப்புள்ளியானவருடைய குழந்தை நான், அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பாவத்தை அழிக்க முடியும். ஆத்மாக்களை ஜீவாத்மாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடம்பில் இருக்கும்பொழுது. ஸோ ஆனால் பாபா பேசுகிறது ஆத்மா கிட்ட பேசுகிறாரு. இன்னொன்று, ஆத்மா வந்து உயிரோட்டமானது. அந்த இல்லையா, மற்றதெல்லாம் ஜடம். உயிர் மட்டும்தான் உயிர், மற்ற எல்லாமே ஜடம்தான் உடம்புல. ஸோ அப்போ பாபா பேசுகிறது ஆத்மா கிட்ட. அதனால தான், ஹே ஆத்மாக்களே, உங்களை நீங்களே கேளுங்க, நான் சொன்னதை கணக்கில் வச்சுக்கிட்டு, அல்லது நீங்கள் எவ்வளோ நேரம் நினைவு பண்ணீங்கன்ற கணக்கை வச்சுக்கிட்டு நீங்களே கேட்டு பாருங்கள் எவ்வளவு பாவத்தை நான் எரிச்சிருப்பேன்ட்டு. ஏன்னா உங்கள் சார்ட் மூலமாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு புண்ணிய ஆத்மாவாக ஆகியிருக்கிறீங்கன்ட்டு. இறுதியில் நீங்கள் கர்மாதீத்த நிலையை அடைவீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. நினைவில் இருக்கிறதன் மூலமாக அது உங்களுக்கு பழக்கமாயிடும். அதுக்கு தான் நினைவிலே இருக்க சொல்கிறார். ஸோ அது உங்களுக்கு பழக்கமாகவே ஆயிடுச்சுன்னா உங்களுடைய பாவங்களோ நீங்கிக்கிட்டே போகும். ஸோ அதனால் இது பழக்கமாயிடணுன்ற ஒரு காதலன் காதலியை மறக்கிறது வாய்ப்பே கிடையாது இல்லையா? அந்த மாதிரி இருக்கணுன்றாரு நினைவு. அப்போ எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள் இல்லையா? இப்போ காதலை விட கள்ளக்காதல் அதிகமாகிடுச்சு. அப்படி கணவன் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டக்குன்னு கள்ளக்காதலன் கிட்ட, மனைவி போய்ட்டு டக்குன்னு கள்ளக்காதலி கிட்ட ஃபோனை பண்ணுவாங்க. அப்படின்னா அர்த்தம் எப்போவுமே அந்த நினைவு இருக்குது, எட்ட போனோடனே டக்குன்னு அங்கே போய் இணையுது இல்லையா புத்தி? அந்த மாதிரி பாபா கிட்ட புத்தி இணையணும். ஸோ ஒரு விதத்தில் பாபா வந்து கள்ளக்காதலன் மாதிரி தான் எல்லா கற்பனைக்கும் சரி பக்தி கதைகள்லாம் இருக்கும். அது நம்மளே கூட கடவுளோட கள்ளக்காதல்னு ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அவருடைய நினைவு. ஸோ அப்படி நீங்கள் நினைவு பண்ணால் மட்டுமே அது உங்களுக்கு பழக்கமாகும். பாவங்கள் எல்லாம் எரிஞ்சிக்கிட்டு வரும். எப்படி அமெரிக்கா ஒட்டுமொத்த அந்த நகரத்தையே 4 நாளில் எரிச்சது இல்லை? இப்போ அந்த மாதிரி நம்மளுடைய பல ஜென்மத்து பாவத்தை வந்து நீங்கள் 4 நாளில் எரிக்க முடியணும். அந்த அளவுக்கு அதுதான் ஜுவாலாமுகி யோகான்றாங்க இல்லை? நெருப்பு தான் அது. அப்படியே கொழுந்து விட்டு எரியணும். அந்த அதாவது இந்த கவலையே யோகத்தில் இருக்க வைக்கும். என்னுடைய பாவம் இன்னும் எரியணும், இன்னும் எரியணும், இன்னும் எரியணும், ஆத்மா சார்ஜ் ஏறணும், இதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது, கன்ஃபார்மாக கிடைக்காது இந்த உடலை விட்டால். ஸோ கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் இன்றைக்கி என்னுடைய கடைசி ஜென்மன் அம்மா ப்ராக்டிஸ் பண்ணாங்க பாருங்கள். சரி, இது என்னுடைய கடைசி நொடின்ட்டு. வழக்கமாக அது அபசகுனம் அப்படிலாம் நினைக்கக்கூடாதுன்னுவாங்க இல்லையா? ஆனால் அப்படி நினச்சதுனால தான் அவ்வளோ சீக்கிரம் அவங்களால கர்மத்தை தடைய முடிஞ்சுது. நீங்கள் உங்களையே செக் பண்ணுங்க, பாபா நினைவில் எவ்வளோ நேரம் இருக்கிறோன்ட்டு. இதில் வந்து பொய் சொல்கிற விஷயமெல்லாம் கிடையாது.
நீங்கள் உங்களே செக் பண்ணுற விஷயம் இல்லையா? இதில் போய் சொன்னால் யாருக்கு நஷ்டம்? பாபாவுக்கா நஷ்டம்? செக் பண்ணுங்க, எவ்வளோ நேரம் நினைவில் இருக்கிறேன். நல்லதாக போச்சுல. முரளி ஸ்டார்ட் பண்ணும்போதே பாபா நினைவிலே இருந்துக்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொன்னது. பாபா முரளி ஃபுல்லாகவே அதை பற்றியே தான் பேசிகிட்டும் இருக்கிறார். நீங்கள் இந்த மாதிரி சார்ட் எழுதி பாபா கிட்ட கொடுத்தீங்கன்னா உடனடியாக சொல்லிடுவார் உங்களுடைய சார்ட்டு உண்மைதானா பொய் தானான்ட்டு. ஏன்னா உங்கள் பர்சனாலிட்டி, உங்களுடைய நடத்தை, நீங்கள் பண்ணுற சேவை, உங்களுடைய சந்தோஷத்தின் அளவை வைத்து பாபா டக்குன்னு புரிஞ்சுக்குவார் உங்கள் சார்ட்டில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குதுன்ட்டு. ஸோ யார் நிரந்தரமாக நினைவில் இருக்க முடியும்? யார் மியூசியம் கண்காட்சிகளில் நிரந்தரமாக சேவையில் தன்னை பிஸியாக வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் நிரந்தரமாக பாபா நினைவுலேயே இருக்க முடியும். ஏன்னா வேறு எதை பற்றியும் சிந்திக்கலைன்னா அவங்களுக்கு தானாகவே அது பாபா நினைவுக்கு தான் போகும். நினைவு, சேவை இந்த மாதிரி விஷயத்தில் தான் போகும். அப்போ அதுதான் வீண் விஷயம் கட் ஆகுதில்ல, அதுக்காக தான் சேவை ஒரு லிஃப்ட்டுன்னு வரும். ஸோ நிரந்தரமாக சேவைக்கு வருவதும் போவதுமாக மக்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் நாம் ஞானம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். டெல்லி போன்ற இடங்கள்லாம் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்பாவுடைய அறிமுகத்தை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நீங்கள் கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த சம்மர் ஹாலிடேஸ்லாம் வந்தாங்கன்னா எல்லோரும் இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா ஃப்ரீயாக இருக்குது, அது ரொம்ப முக்கியம் இல்லை. அரசாங்க மியூசியத்துக்கு கூட நீங்கள் காசு கொடுத்து தான் போகணும். இங்கே ஃப்ரீயாக இருக்குது, அவ்வளோ ராயலாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கான ஒரு இடமாக இன்றைக்கி எல்லாமே காஸ்ட்லி ஆகிடுச்சு இல்லையா? சினிமாவுக்கு போயிட்டு வராங்க குடும்பத்தோடனா ஒரு 2000 ஆகிடுது. அப்போ இங்கே ஃப்ரீயாகவே வருதுன்னா இங்கே தானே வருவாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா இதை நம்ம படமாக கூட ஏதாவது ஒரு அட்ராக்டிவாக யோசித்து அந்த மாதிரி கூட ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும். அதை சினிமாலும் பிச்சை எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வரணும். 3D அந்த மாதிரி ஏதோ அது. ஸோ டெல்லியில் நிறைய பேர் வருவாங்க. அப்பாவுடைய அறிமுகத்தை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுதான் சக்கரத்தை சுற்றுறது. நம்ம அறிமுகத்தை கொடுக்குறதே சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கிறது தானே. அந்த சக்கரத்தை புரிய வைப்பீங்க இல்லையா? ஸோ அதை உணர்ந்து புரிய வைக்கிறீங்க அப்படின்னா தானாக சுத்தன கணக்கும் வரும். உணராமலே புரிய வைக்கவும் முடியும். ஸோ அது யோக கணக்கில் வராது. உதாரணத்திற்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது உலக அழிவுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் உடனடியாக சொல்லணும், நாங்கள் சொல்லலைங்க, நாங்கள் சொல்கிறோன்னு நினச்சிட்டிங்களா? கடவுள் சொல்கிறார். எப்படி சாத்தியம்னு அவருக்கு தான் தெரியும் இல்லையா? அவர் சொன்னதை நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக கடவுள் சொல்கிறது உண்மையாக தானே இருக்கும். அதனால் பாபா சொல்கிறாரு, அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுங்கள், இது சிவபாபாவுடைய ஸ்ரீமத் இல்லையா? நேற்று என்ன சொன்னார்? திரும்ப திரும்ப ஆத்மான்னு பரமாத்மாவை நினைவு பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருங்கன்னார். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? இது நாங்கள் சொல்லலை, பாபா சொல்கிறாருன்றதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. அது ரொம்ப முக்கியம். நாங்கள் சொல்லலைங்க, கடவுள் சொல்கிறார். இது மைண்டில் ஆழமாக பதிய வச்சிடணும். கடவுள் இல்லைன்னு சொல்லட்டோம், அது அவங்க இஷ்டம். நாங்கள் சொல்லங்க, கடவுள் சொல்கிறார். நாங்கள் ஏதாவது சாமியார் சொன்னாருன்னு சொல்கிறோமா? சாமியாரை கடவுள்னு சொல்கிறோமா? அப்போ அதை நீங்கள் சொல்லணும். அவர் தான் சத்தியமானவர். ஸோ கண்டிப்பாக அப்பாவுடைய அறிமுகத்தை நீங்கள் முதல்ல கொடுக்கணும் இல்லையா? இதை சொல்கிறது அப்பா, இது சொல்கிறதுனால தான் அவருக்கு மகிமை, அவரை நினைக்கிறதுனால தான் பாவ விமோசனம் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணும். அதனால தான் பாபா ஒவ்வொரு படத்துலேயும் சிவபகவானின் மகா வாக்கியம்னு சொல்லி அந்த படத்தை பற்றிய விளக்கத்தை சுருக்கமாக எழுத சொல்லியிருப்பார். சிவபாபா சொல்கிறார், அதை சொல்லலாம். பாருங்கள், கீழே யார் சொல்கிறதா போட்டிருக்கிறோம் அப்படி சொல்லலாம். இல்லை நாங்கள் நம்ப மாட்டோம், அது உங்கள் இஷ்டங்க. கடவுள் சொல்கிறார், நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் நம்பலைன்னா அது உங்கள் இஷ்டம். இங்கே எல்லாமே கரெக்டாக சொல்கிறாரு. அப்போ வாதம் பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்கே பேசுகிறது கடவுள்ன்றது தான் இங்கே முக்கியமான விஷயம்.
இதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இதை கற்பனை பண்ணுற அளவுக்கு மனிதன் புத்திசாலியா இல்லையா? அவர் தான் எல்லாத்தையும் துல்லியமாக சொல்கிறார். எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. பாபா எங்களுக்கு இதை சொன்னாருன்னு தான் நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம். ஸோ அடிக்கடி நியூஸ் பேப்பரில் இவர் எதிர்காலத்தை கணித்தார், உலகம் சீக்கிரம் அழிய போகுது அப்படின்னு சொன்னாருன்னெலாம் அடிக்கடி நியூஸில் வர்றதை பார்க்குறோம். இப்போ யூடியூப்பில் அடிக்கடி சொல்கிறதையும் பார்க்குறோம். எல்லையற்ற தந்தையுடைய குழந்தைகள் நீங்கள். ஸோ எல்லையற்ற தந்தைக்கு குழந்தைகளும் எல்லையற்றதானே இருப்பாங்க. எத்தனை பிரம்மகுமார் குமாரிகள் இருக்கிறீங்க. பிரஜாபிதா பிரம்மாவுடைய குமாரர்கள் குமாரிகள் நீங்கள் சொல்லுங்கள், எல்லையற்ற தந்தையுடைய குழந்தைகள் நாங்கன்ட்டு. இல்லை, நேற்று கூட சொல்லியிருந்தார், உங்களுடைய ஸ்தாபனத்துடைய லட்சியம்தான் என்ன? அவங்ககிட்ட சொல்லுங்கள், இது ஸ்தாபனம் இல்லைங்க, குடும்பம். ஆனால் எங்களுக்கு லட்சியம் இருக்குதுங்க, லக்ஷ்மி நாராயணன் ஆகணும் அப்படின்னு பாபா சொல்லியிருந்தார். ஸோ அவர் தான் பதித்த பாவனர், ஞான கடல். ஸோ இந்த விஷயத்தை நல்லா புரிய வைங்க இல்லையா? அந்த ஞானமெல்லாம் அடுத்தது. சொல்கிறவர் யார், நாங்கள் யார், இதுதான் மெயின். இதை பதிய வச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கே போகணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ யாதவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் விநாச காலத்தில் விபரீத புத்தின்னு கடவுள் சொல்கிறார். அடிக்கடி புராண கதையில் இதை பார்க்கலாம். விநாச காலத்தில் விபரீத புத்தி, அதாவது ஹிந்தி வார்த்தை அது. பிரீத் அப்படின்னா அன்பு, விப்ரீத்னா அன்பற்ற புத்தி. பாருங்கள், அமெரிக்காவில் இந்த நெருப்பு பிடிக்கிறதுக்கு 3 நாள் முன்னாடி தான் அந்த கலிஃபோர்னியாவில் தான் நெருப்பு பிடிக்குது. அந்த கலிஃபோர்னியாவில் தான் ஏதோ கோல்டன் குளோபல் அவார்ட்ஸ் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க சினிமாக்காரங்களுக்கு. வழக்கமாக தேங்க் காட், தேங்க் ஜீசஸ்ன்னு சொல்லுவாங்களாம். யாராவது இந்த தடவை யாருமே சொல்லணும், மென்ஷன் ஆஃப் காடுன்ட்டு ஒரு சகோதரி மேடையில் சொல்கிறாங்க. இப்போ இன்னொருத்தவங்க சொல்கிறாங்களாம், அவர் இருந்தால் தானே அவரை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கோம்ல இல்லையா? அந்த காசு புகழ்னு இருக்கும்போது அந்த திமிரின் உச்சத்தில் ஆடும் பொழுது அதை தான் சொல்கிறார். ஒரு ஆட்டம் கண்டா தானாக என் பக்கம் வருவாங்க, அதுக்குள்ளே ஞானத்தை போட்டு வைங்கன்றார். ஸோ கடவுள் மேலே யாருக்குமே இப்போ அன்பு இல்லை. ஸோ நடிகர் விஜயை கேட்குறாங்க, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா? ஏதோ ஒரு கேள்வி பதில் இதில் ரசிகர்கள் கேட்டிருக்கிறாங்க. உடனே அவர், இவ்வளோ நேரம் நல்லா தானேப்பா போச்சு, ஏன்ப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு இருக்குது, கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறார். அப்போ 24 மணி நேரமும் கடவுளுடைய நினைவு இருந்தால் எப்படா கடவுளை வெளிப்படுத்தணும்ல இருப்போம். இப்போ கடவுளை பற்றி பேசுகிறதே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக நினைக்கிறாங்க மனிதர்கள். ஆனால் பாபா சொல்கிறாரு, சிவபாபாவுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருங்க, அவரை நினச்சிக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சிவபாபா பேரை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நினைவில் இருப்பீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ பாபா நமக்கு என்ன புரிய வைக்கிறாரோ அதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறோம். அவர் புரிய வைக்கிறாருன்ற உணர்வோடு புரிய வைக்கணும். ஸோ இந்த மாதிரி சேவை செய்கிறவங்களுடைய சார்ட்டு கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அவங்க முழு நாளும் 8 மணி நேரமெல்லாம் கூட அவங்க சேவை செய்கிறதுலே பிஸியாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க 1 மணி நேரம் ரெஸ்ட்டு எடுப்பாங்க. சரி, குறைஞ்சபட்சம் ஒரு 7 மணி நேரமாவது அவங்க சேவை செய்கிறதுல பிஸியாக இருக்கிறாங்களே. ஸோ அப்போ அதன் மூலமாக அவர்களுடைய பாவம், பெரும்பான்மையான பாவங்கள் அழிக்கப்பட்டிருக்கும்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இல்லையா? சேவையிலே இருக்கிறாங்கன்னா அந்த பாபாவுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும்ல.
ஸோ நினைவோடு சேவை செய்யணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். நினைவு இல்லாமலும் பண்ண முடியும், அதுலேயும் பாவம் அழியும், ஆனால் கொஞ்சம் கம்மியாக அழியும். நினைவோடு சேவை செய்யும்போது தான் பாவம் அதிகமாக அழியும். ஸோ கண்டிப்பாக சேவாதாரி குழந்தைகள் மேலே தான் பாபாவுக்கு அன்பு இருக்கும். யார் திரும்ப திரும்ப நிறைய பேருக்கு அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்குறாங்களோ அந்த சேவாதாரி குழந்தைங்க மேலே தான் அப்பாவுக்கே அன்பு இருக்கும் இல்லையா? அன்புனால தானே கொடுக்குறாங்க எல்லோருக்கும். ஸோ யார் நிறைய பேருக்கு சேவை செய்கிறாங்கன்றத பாபா பார்த்துட்டு தான் இருக்கிறார். அவங்க இரவு பகலாக நிறைய பேருக்கு எப்படி நன்மை செய்கிறதுன்றது பற்றிய கவலையிலே இருக்கிறாங்க. உண்மையிலே நிறைய பேருக்கு நன்மை செய்வதனால்தான் உங்களுக்கே நீங்கள் நன்மை செஞ்சுக்கிறீங்க இல்லையா? அவங்களுக்கு செய்ய செய்ய உங்களுக்கு அது நன்மை ஆகுது, உங்களுடைய சேமிப்பு கணக்கு ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ யார் பலருக்கு நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாபாவுடைய ஊக்கத்தொகை, அதாவது உயர்ந்த பதவி கிடைக்கும். இதுதான் குழந்தைங்களுடைய பிஸ்னஸ். நீங்கள் ஆசிரியராகி நிறைய பேருக்கு பாதை காட்டணும். அதுக்கு இந்த ஞானத்தை முழுசாக நீங்கள் தாரணை பண்ணணும். நீங்கள் யாருக்குமே நன்மை செய்யலை அப்படின்னா உங்கள் அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னு புரிஞ்சிக்கப்படுது. சில குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா இந்த வேலைக்கு போகிறதுலேருந்து என்னை விடுவிச்சிடு பாபா, அப்போ நான் சேவை செய்கிறதுல பிஸி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு சிலருக்கு வேலைக்கு போக விருப்பம் இருக்காது, பட் கணவன் அனுப்புவார் பெண்களை. ஸோ அதை நீ விடுவிச்சிடு பாபா அப்படிங்கிறார். ஸோ அது ஒரு சில காரணங்கள்னால அந்த மாதிரிலாம் ஆகும். நோயினால் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனால நின்றுவாங்க. ஸோ அப்போ புரிஞ்சிக்கலாம் பாபா எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கிறாருன்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி பாபா பார்ப்பார், நீங்கள் உண்மையிலே சேவை செய்கிறதுக்கு தகுதியானவர் தானா, அது ஒன்று இருக்குது இல்லை? அதே நேரத்தில் உண்மையிலே நீங்கள் பந்தனத்துலேருந்து விடுபட்டு தான் இருக்கிறீங்களா, அதையும் பார்ப்பார். இல்லை பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வேலைக்கு போகாமல் வரணுன்னா அப்போ அதை யார் பார்த்துக்கிறது? ஒன்று அதை உருவாக்காமலே இருந்திருக்கணும், உருவாக்கிட்டால் அது உங்களுடைய பொறுப்பு. ஸோ அப்போ அதையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் சேவை செய்யணும். ஸோ இப்போ இன்டர்நெட்லாம் இருக்கிறனால சேவை வீட்டில் உட்காந்துக்கிட்டே பண்ணலாம் இல்லையா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி சேவா ஃப்ரம் ஹோம் தான். அப்போ தான் பாபாவும் சொல்லுவார், சரி குழந்தை நீ சேவையில் பிஸி ஆகிடு, வெறும் 500 ரூபா 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு பதில் நிறைய பேருக்கு நன்மை செய்கிற சேவை செய்ய. ஆனால் பந்தனத்தில் நீ இல்லாமல் இருந்தால் மட்டுமே பாபா இப்படி சொல்லுவார் இல்லையா? பந்தனம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது? உன்னுடைய படைப்பு தானே அது. அதே நேரத்தில் சேவை செய்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு பார்ப்பார். சில குழந்தைங்க ஞானம் சரியாக சொல்ல வராது, அப்போ அவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? சேவாதாரி குழந்தைகளுக்குத்தான் இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு எங்கே பார்த்தாலும் வரவேற்பாங்க. சிவானி சிஸ்டரை எங்கே பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே, இந்தியா ஃபுல்லாக, வெளிநாடு ஃபுல்லாக. மாணவர்கள் ஸ்கூலில் படிக்கிறாங்க, அதே மாதிரி இதுவும் ஒரு படிப்பு தான், ஸ்கூல் தான். ஆனால் இது பொதுவான வழி கிடையாது, பாபா கொடுக்கறது தனி வழி. ஸோ சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அங்கே சத்தியம்ன்றது சத்தியத்தை பேசக்கூடியவர்னு அர்த்தம். அவருடைய ஸ்ரீமத் படி நாங்கள் இதை புரிய வைக்கிறோம் இல்லை, அவருடைய வழியைத்தான் நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறோம், எங்கள் சொந்த வழி கிடையாது. இப்போ மட்டும்தான் கடவுளுடைய வழி உங்களுக்கு கிடைக்கிது. பாபா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகணும், அதனால் சுகத்தின் எல்லையற்ற ஆஸ்தியை அடையுங்கள் இல்லை, வெறுங்கையோடு வீட்டுக்கு போகக்கூடாது, ஆஸ்தியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க, அது சூக்ஷ்மமாக ஆத்மாவில் சேமிப்பாயிடும்.
அப்படி சம்பாதிக்கிறதுக்கான வழியை கொடுத்தும் சம்பாதிக்கலைன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் உங்கள் ஆஸ்தியை அடையிறீங்க. ஏன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் சொர்க்கம் ஸ்தாபனை செய்யப்படுது. வேற யாருக்கும் இந்த உலக சக்கரம் 5000 வருஷம் நடக்குதுன்னு தெரியாது. நமக்கு மட்டும்தான் இந்த சிதம்பர ரகசியம் தெரியுது இல்லையா? ஒவ்வொரு கல்பத்திலும் சொர்க்கம் ஸ்தாபனை செய்யப்படுது. அதனால் ஒவ்வொரு கல்பத்திலும் ஆஸ்தியை அடையிறோம். ஆனால் மனிதர்கள் லட்சக்கணக்கான வருடம் உலகம் இருக்கும்னு நினச்சிட்ருக்கிறாங்க, சுற்றி இவ்வளோ அழிவு நடந்தாலும். அதனால தான் பாபா சொல்கிறார், அவங்க முழு இருளில் இருக்கிறாங்க, நீங்கள் முழு வெளிச்சத்தில் வந்துட்டீங்க. உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு இயேசு சொல்லுவார், பாபாவும் சொல்லியிருக்கிறார். ஸோ உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குறீங்க. ஈஷாயோக ஜக்கி வாசுதேவும் சொல்கிறார். அவர் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு தான் தெரில. அவர் என்ன வழிகாட்டுறார் இல்லையா? ஸோ பாபா தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறார். இது சொல்லுவாங்களாம், வைக்கோல் போர் பற்றி எரியும் போது கூட மனிதர்கள் அஞ்ஞான உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. இந்த நேரத்துலேயும் ஒருத்தன் நாஸ்திகம் பேசுகிறான்னா அவன் அஞ்ஞானத்தில் தூங்கிட்டு இருக்கிறான்னு தான் அர்த்தம். அமெரிக்காவே பற்றி எரியும் பொழுதும் அஞ்ஞான உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறான். வேற என்ன வேணும்? இதுதானே ப்ரூஃபு. கடவுள் சொன்ன மாதிரி உலக அழிவு நெருங்கிடுச்சுன்றதுக்கு. அவ்வளோ பெரிய பணக்காரன் நாடாலே அதை தடுத்து நிறுத்த முடியல. கோடீஸ்வரன்லாம் வீடு இல்லாமல் வெளியில் வந்து நிற்கிறான். பாபா சொன்னார் இல்லையா, கோடீஸ்வரனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காதுன்ட்டு. இப்போ அந்த நிலையில் இருக்கிறாங்களே அவங்க. அங்கெல்லாம் ஹோட்டல் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் அமெரிக்காலெல்லாம். ஊரே எரிஞ்சிச்சு, அப்புறம் எப்படி ஹோட்டல் இருக்கும்ல. எல்லையற்ற தந்தை ஞான கடலாக இருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கடன்னு கிளம்புனதில் ஏடிஎம் கார்டு எடுத்து கூட எங்கே போய் எடுப்பாங்க இல்லையா? ஸோ ஏடிஎம் கார்டு கூட எடுத்துருப்பாங்களா, அது வேற டவுட்டு. எல்லையற்ற தந்தை தான் ஞான கடலாக இருக்கிறார் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரும் அஞ்ஞான உறக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ அஞ்ஞானத்தில் இருப்பவர்களை ஞானத்தினால் எழுப்பணும். அதைத்தான் ஞான கடல் பண்ணுறார், நம்ம அப்பா பண்ணுறார். உயர்ந்ததிலும் உயர்ந்த நம் தந்தையுடைய வேலையும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது தானே. கடவுள் சர்வசக்திவான், அதனால் அவர் என்ன நினச்சாலும் பண்ணுவார் அப்படி கிடையாது. ஏன்னா அந்த அர்த்தத்தில் தான் பைபிள் குரான்லாம் எழுதியிருக்கும். அது அவர் இஷ்டம், அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவார். யோபு ஃபுல்லாக அப்படி தான் புலம்பிகிட்ருப்பார். அப்படி இல்லாமல் கிடையாது. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது. பாபாவுடைய பார்ட்டு உட்பட எல்லாருடைய பார்ட்டும் நாடகத்தில் பதிவாகினபடி தான் நடக்கும். நிறைய மனிதர்கள் யுத்தத்தில் இறக்குறாங்க, இயற்கை சீற்றத்தில் இறக்குறாங்க, அதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. கடவுள் என்ன பண்ண முடியும்? கடவுளுடைய வேலை இந்த ஞானத்தை கொடுப்பது. அதை கொடுத்து நீங்கள் பாவத்தை அழிச்சிட்டிங்கன்னா தப்பிச்சிடுவீங்க. ஸோ நிலநடுக்கம் நடந்துச்சுன்னா மனிதர்கள் எப்படி அழுகுறாங்க, கடவுளே அப்படின்ட்டு. பாபா சொல்கிறார், கடவுள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் கடவுளை கூப்பிட்டதே உலகத்தை அழிக்கிறதுக்கு தானேன்றார். இல்லை, இங்கேருந்து கூப்பிட்டுட்டு போனால் எங்கே அழிச்சிட்டு போகிறது? நீங்கள் இங்கேயே தான் பிறப்பீங்க.
அப்போ இங்கேருந்து வேறு ஒரு உலகத்துக்கு போனால் இது அழியும் போது தான் அது நடக்கும். அப்போ நீங்கள் கூப்பிட்டதே அழிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டீங்கன்றார். அப்புறம் நீங்கள் உலகம் அழியுதேன்ட்டு என்னையே கூப்பிட்டீங்கன்னா சூப்பர் இல்லை? ஸோ அமெரிக்கா பற்றி எரியுது, இது கடவுளின் கோபமா? நீங்கள் கூப்பிட்டதே அதுக்கு தான் கூப்பிட்டீங்கன்ற. இந்த அழுக்கான உலகத்தில் தான் வரவேற்றீர்கள். துக்கம் தாங்க முடியல, அழிச்சிட்டு போங்கன்ட்டு. புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணி இந்த பழைய உலகத்தை அழியுங்கன்னு கூப்பிட்டீங்க. இருந்தாலும் அதை நான் பண்ணவில்லை, நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. எந்த காரணமும் இல்லாமல் ரத்தம் சிந்துதல் நடக்குது இல்லையா? இப்போ அந்த எதனால் தீப்பிடிச்சது, என்ன காரணம்? காரணம் தேவையில்லை, நாடகத்தில் பதிவாகி இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அமைதியாகிடும். ஸோ இதிலிருந்து யாரையும் காப்பாற்றுற விஷயமெல்லாம் கிடையாது. இந்த உலகத்தை புதுசாக்க தானே நீங்கள் கடவுள்கிட்ட சொன்னீங்க. அப்போ அழுக்காக இருக்கிற ஆத்மாக்கள் எல்லோரும் இங்கேருந்து போய் தானே ஆகணும். சிலருக்கு எதுவுமே புரியல. ஸ்ரீமத்னா என்ன அர்த்தம்னு கூட தெரியல, கடவுள் யாருன்னு கூட தெரியல. மொத்தத்தில் எதையுமே புரிஞ்சிக்கல. சில குழந்தைங்க சரியாக படிக்கலைன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க அவங்களுக்கு கல்புத்திக்காரங்கன்ட்டு. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொர்க்கத்தில் சொல்லவே மாட்டாங்க. தங்க யுகத்தில் கல்புத்தி உடையவர்கள் தான் இருப்பாங்க. சரி, இரும்பு யுகத்தில் கல்புத்தி உடையவர்கள் தான் இருப்பாங்க. சொர்க்கத்தில் தான் தெய்வீக புத்தி இருக்குமே தவிர இங்கே யாருக்கும் தெய்வீக புத்தி இருக்காது. ஆனால் மனிதர்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போன்னு யோசிச்சு பாருங்கள் இல்லையா? அமெரிக்காவுக்கு அவனே நெருப்பு வைக்கிறான். வீடே இல்லாதவன் அவனுக்கு கடுப்பாக இருக்கும் போல இருக்குது வீடு இருக்கிறவங்கள பார்க்குறதுக்கு. இதான் சான்ஸுன்ட்டு போய் நெருப்பு வச்சுட்டு வந்துடுறோம். அது மாதிரி நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பற்றி எரியுதுன்ட்டு உயிருக்கு பயந்துட்டு எல்லாம் வெளில போனால் அந்த நேரம் போய் கொள்ளையடிக்கிறாங்க. இப்போ மனிதர்கள் குணம் எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி சயின்ஸு ஒருத்தருடைய இதயத்தை எடுத்துகிட்டு இதய மாற்று அறுவை சிகிச்சை நடக்குது. ஸோ அதை அடையிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதனால் என்ன நன்மை? என்ன கூட கொஞ்ச நாள் இருப்பாங்க, அவ்வளோதானே. எப்படி சாதாரணமாக சொல்லிட்டு இருப்பார். இதனால் என்ன பெருசாக சாதிச்சிட்டிங்க? இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்க, அவர் சாகாமலே இருந்துட போகிறாரா? சார், நிறைய மனிதர்கள் இந்த பிளாக் மேஜிக்லாம் கற்றுக்குறாங்க. அதனால் எந்த நன்மையும் கிடையாது. அதேமாரி ரித்தி சித்தி, லிங்கத்தை எடுக்கிறது, விபூதி வர வைக்கிறது, இந்த மாதிரிலாம் இதனால் என்ன நன்மை? யாருக்கு என்ன நன்மை? ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது நன்மையா? ஆன்மீக முன்னேற்றம் அடையுதா? ஆத்ம தூய்மை அடையுதா? பாவங்கள் அழியுதா? ஸோ மனிதர்கள் கடவுளை நினைக்கிறதே நம்மை தூய்மையான உலகத்துக்கு எஜமானர் ஆக்கணுன்றதுக்காகத்தான். ஏன்னா நாங்கள் அளவற்ற துக்கத்தை இந்த அழுக்கான உலகத்தில் அனுபவிக்கிறோன்னு சொல்கிறாங்க. தங்க யுகத்தில் எந்த விதமான நோயோ துக்கமோ இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி உலகத்தில் உயர்ந்த பதவியை அடையிறதுக்காகத்தான் பாபா இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்குறார். உயர்ந்த பதவியை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ மனிதர்கள் லௌகீகத்தில் கூட நல்லா படித்து பெரிய பெரிய டிகிரி வாங்குகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் தானே உயிரோடு இருப்பாங்க இல்லையா? நல்லா சம்பாதிக்கலாம், கொடியாக சம்பாதிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் எவ்வளோ நாள்? எல்லாருடைய தலையிலும் பாவ சுமை அவ்வளோ அதிகமாக இருக்குது.
ஸோ அதற்கெல்லாம் கடுமையான தண்டனை அனுபவிப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ பார்க்குறோம்ல, கோடீஸ்வரர்கள்லாம் திடீர்னு வீடு இல்லைன்னா எப்படி இருக்கும்? இதே வேறு ஒருத்தன் 1 இன்ச்சு அவங்க வீட்டில் தள்ளி கட்டிட்டான்னா கோர்ட்டு கேஸுன்னு போய் வெட்டு குத்துன்னு போவாங்க. இப்போ யார் கூட போய் சண்டை போட முடியும்? அவங்க தங்களை அழுக்கானவர்கள்னு புரிஞ்சுக்கிட்டா கூட காமத்தில் விழுறது பாவம்னு அவங்க நினைக்க மாட்டுறாங்க. நம்ம பாவிகள்ன்றாங்க, காமத்தில் விழுறது தான் அந்த பாவம்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது லவ் யூ பாபா. இப்போ பாதிரியார் ஜெகன்றவர் நம்ம கூட ஒரு வீடியோ போட்டோம், பொங்கல் வைக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு அருவருப்பானதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த பரிசுத்த ஸ்தலம் கிறிஸ்தவ சபைக்குள்ளே இந்த பொங்கல் வைக்கிற இந்த மாதிரி விழாலாம் எடுத்துகிட்டு வராதிங்க, அருவருப்பை எடுத்துகிட்டு வராதிங்கன்னு சொல்லியிருப்பார். காமம்தான் மிகப்பெரிய எதிரி. ஒரு பெண்ணை இச்சையை பார்த்தாலே நீ பண்ணுறதுக்கு பேர் விபச்சாரம்னு சொல்கிறாங்க. கல்யாணம் எவனும் சர்ச்சைக்கு வராதிங்கடா, இது பரிசுத்த ஸ்தலம்னு சொன்னால் சூப்பர், அவரை கையெடுத்து கும்பிடலாம். ஆனால் அதுதான் பாவம்னு அவருக்கு தெரியல. பொங்கல் வைக்கிறது பாவன்றார், அவரை என்னன்னு சொல்கிறது இல்லையா? ஸோ இது முக்கியமான விஷயம் இல்லை. கிறிஸ்தவ மதத்துக்கு போனாலே, சர்ச்சுக்கு போனாலே நான் பாவின்னு ஒத்துக்கோன்றாங்க. அப்போ எந்த விதத்தில் பாவி சொல்லணும்ல? ஸோ அதான் பாபா சொல்கிறாரு, பாவின்னு அவங்க சொன்னாலும் காமத்தில் விழுறது பாவம்னு அவங்க புரியல. ஸோ ஆரம்பத்திலருந்தே தான் குடும்பம் இருக்குது. கடவுள் இது கணவன் மனைவியாக தான் படைத்தார். பாருங்கள், ஆதாம் ஏவாள் ஜோடியாக தான் படைத்தார். அதனால் எப்போவுமே காமம் இருக்குது அப்படி புரிஞ்சிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நாம் சொல்கிறோம், ஆமாங்க குடும்பம் இருந்துச்சு தான், ஆனால் தங்க யுகத்திலையும் வெள்ளி யுகத்திலையும் அது தூய்மையான இல்லற ஆசிரமமாக இருந்தது. அங்கே எந்த பாவாத்மாக்களும் அப்போ கிடையாது. ஆனால் இங்கே எல்லாரும் பாவாத்மாக்களாக இருக்கிறாங்க. அதனால தான் எல்லாரும் துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. ஏன் அமெரிக்கா ஃபுல்லாக பற்றி எரியுது? இங்கே யார் உத்தமன்னு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இங்கே எரியாதது தான் ஆச்சரியமே தவிர அங்கே எரியிறது ஆச்சரியம் கிடையாது. ஸோ இங்கே எப்போ எரியுமோ அதுக்குள்ளே நம்ம ரெடி ஆகிடணும். இங்கே வெறும் தற்காலிக சந்தோஷம் மட்டுமே இருக்குது. மனிதர்கள் நோய்வாய்ப்பட்டு இறக்குறாங்க. இல்லை யாராவது நார்மலாக இறக்குறாங்களா? ரொம்ப ரேர். ரொம்ப கடுமையான நோயை அனுபவித்து தான் இறக்குறாங்க நிறைய பேர். இப்போ விஜயகாந்த் அப்படி இருந்தார், ஓகே அவங்கக்கிட்ட காசு இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஏழைகளுக்கு நிலை வரும்போது எப்படி இருக்கும்? பெற்றவங்களே கூட புறக்கணிச்சிடுவாங்க. அப்படி இல்லைன்னா கூட ஒரு நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு அவனுக்கு மருந்துக்கே எல்லாம் போயிடும். கடன் வாங்கி காப்பாற்றி அவன் வாழ்க்கை நரகமாக போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சகோதரி அவங்க அம்மாவை பார்த்துக்கிறேன்ட்டு கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்தாங்க. அப்புறம் அவன் அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, 2-3 மாடி இருக்குது. பக்கத்தில் 2 சைடும் அண்ணனுங்க சொத்தெல்லாம் கரெக்டாக பிரிச்சுட்டாங்க. அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வரல. ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு ஒரு சின்ன பையன் வரான். அவங்களுக்கு 50 வயசு கிட்ட, ஒரு 40 to 50 இருக்கும். ஒரு சின்ன பையன் வரான், பார்த்து எனக்கு இங்கே கடைக்கு வாடகை வேணும்னு சொன்னோன்னே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோனில் மெசேஜ் பண்ணி இது பண்ணி அப்படியே லவ் பண்ணுறேன்னு சொல்லி, கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இதுக்கு ஷூரிட்டி போடுன்னு சொல்லி, அதுக்குள்ளே இதை என் பேரில் எழுதி அப்போ தான் அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி, இதான் வாழ்க்கையே கொடுக்க போகிறாங்களே அப்படின்ட்டு இவர் எழுதி வச்சார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது என் இடம், நீ காலி பண்ணுன்ட்டான். ஸோ அதை அந்த விகடன் டீம் யூடியூப்பில் அது ஃபேமஸாக போட்டுருந்தாங்க. ஸோ எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க இல்லையா? வெறும் துக்கம் தான் இங்கே இருக்குது. அப்படி சந்தோஷம் இருந்தால் அது தற்காலிகமாக இருக்கும், அதை தொடர்ந்து துக்கம் வேறு வரும். ஸோ மனிதர்கள் இங்கே எப்படி இருக்குது சந்தோஷம்னா, இந்த அமெரிக்கா பற்றி எரியும்போது கார் எடுத்துகிட்டு போகிறாங்களாம். எந்த பக்கம் நெருப்பு எரியுதோ அதை விட்டுட்டு போனால் இன்னொரு பக்கமாக நெருப்பு எரியுது, 2 பக்கமும் பிளாக் ஆகிடுச்சு, எங்கே போகிறது? இந்த மாதிரி தான் மனித வாழ்க்கையில் வர சந்தோஷம். இந்த நெருப்புலேருந்து அந்த நெருப்பு போகிற வரைக்கும் ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் துக்கம்.
பாருங்கள் எப்படி நோய்வாய்ப்பட்டு இறக்குறாங்க. வாயை திறந்துக்கிட்டு இருக்குது மரணம், தப்பிக்கவே முடியாது. திடீர்னு ஹார்ட் ஃபெயிலியர் வருது. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய சந்தோஷம் காக்கை எச்சத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க. சொர்க்கத்தில் தான் எல்லையற்ற சந்தோஷம் இருக்கும். நீங்கள் ஒட்டுமொத்த உலகத்துக்கே எஜமானர்கள் ஆகிறீங்க. அங்கே தான் எந்த விதமான துக்கமும் இருக்காது. கடும் குளிரும் இருக்காது, கடும் வெயிலும் இருக்காது. சதா காலமும் வசந்த காலமாக இருக்கும். பஞ்ச தத்துவம் நியமப்படி இருக்கும். பாருங்கள், அது இஷ்டத்துக்கு போகிறதுனால தானே அமெரிக்கா பற்றி எரிஞ்சுது. பயங்கரமாக புயல் காற்று அடிக்குது 120 கிலோமீட்டர் வேகத்தில். ஸோ அதுதான் அதிவேகத்தில் பரவி ஊரே எரிச்சுது. இந்த மாதிரிலாம் அங்கே நடக்குது. அது இல்லாமல் 2 வருஷத்துக்கு மழையே இல்லாமல் காஞ்சி போயிருந்துச்சான் எல்லா மரமும். அதனால் கெட்டியாக டக்குன்னு பற்றிக்கிச்சு. ஆனால் சொர்க்கம் பேரே சொர்க்கம் வச்சே. ஸோ அதுக்கும் இதுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. நீங்கள் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காகத்தான் பாபாவை கூப்பிட்டீங்க. வந்து புது உலகத்தை பட பாபா, இந்த உலகம் தாங்க முடியல, என்னையும் அப்படியே தூய்மையாக்கிடு பாபா அப்படின்னு கூப்பிட்டீங்க. ஸோ அதனால தான் சிவபகவான் மகா வாக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு படத்துலையும் எழுதுங்க. இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னு கடவுள் சொல்கிறாருன்னு எழுதுங்க. இதன் மூலமாக ஞானத்தை கொடுக்கும் பொழுது திரும்ப திரும்ப நீங்கள் பாபாவை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? அந்த கீழே என்ன போட்டிருக்குது படிங்க, சிவன் சொல்லியிருக்கிறாருன்னு போட்டிருக்குதா? இதை நாங்கள் சொல்லலை, சிவன் சொல்கிறாரு அப்படின்னும்போது பாபா நினைவு வரும். அது மேலோட்டமாக தான் இருக்கும். ஆனால் ஆழமாக நினைக்கணும்னா நீங்கள் ஒளிப்புள்ளியாக இறைவனை ஒளிப்புள்ளியாக நினைவு பண்ணி அந்த முயற்சியோடு நினைக்கும்போது தான் அதிகமாக பாவம் அழியும். அதுவும் இருக்குது. நீங்கள் மியூசியம் கண்காட்சிகளில் செய்யக்கூடிய சேவையில் யோகமும் ஞானமும் இணைந்து இருக்குது இல்லையா? எப்படியும் நீங்கள் சேவை செய்யும்போது ஆத்மான்னு ஒன்று பரமாத்மாவை நினைங்கன்னு சொல்லும்போதாவது நினைப்பீங்க இல்லையா? சொல்லும்போதே உங்களை அறியாமல் அந்த நினைவு வரும். அடுத்தது ஞானத்தையும் சொல்கிறீங்க. அப்போ ஞானத்தை சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, சுதர்ஷ்ண சக்கரதாரியாகவும் இருக்கிறீங்க. ஸோ அந்த சேவையில் இருக்கும்போது வர சந்தோஷம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நினைவில் இருக்கிறதன் மூலமாக உங்களுக்கு அந்த போதை இருக்கும். நீங்கள் தூய்மையாகி ஒட்டுமொத்த உலகத்தையும் தூய்மையாக்குறீங்க. எப்போ நீங்கள் தூய்மை ஆயிட்டீங்களோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தூய்மையான உலகம் தேவைதானே. பாருங்கள், நினைவில் இருக்கும் பொழுது போதைன்றது ஒன்று, பாபாவை நினைக்கும் போதே ஒரு போதை இருக்கும். இன்னொன்று, பாபாவை நினைக்க நினைக்க பாவம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறது ஒரு போதை. இதன் மூலம் சொர்க்கத்தின் அதிபதி ஆகிட்டு இருக்கிறன்றது ஒரு போதை, வருமானம் சேமிப்பு ஆகிட்டு இருக்குதுன்றது போதை. ஸோ இதையெல்லாம் சேர்த்து நினைக்கணும். சேவை செய்யும்போதே நான் சேவை செய்யலை, சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன், சொர்க்கத்தில் தங்க செங்கற்களால் மாளிகை கட்டிக்கிட்டு இருக்கிறேன் எனக்காக அப்படிங்கிற அந்த போதையோடு நீங்கள் சேவை செய்யணும். ஸோ நீங்கள் தூய்மையாகிறீங்க, ஒட்டுமொத்த உலகமும் தூய்மையாக ஆக்குறீங்க. எப்போ நீங்கள் தூய்மையாக ஆகிட்டீங்களோ அப்போ உங்களுக்கு தூய்மையான உலகம் வேணும் தானே. ஸோ அப்போ நீங்கள் பாபா நினைவில் இருக்கிறதுனால நீங்கள் தூய்மையாகிறீங்க, அந்த அதிர்வலைகள்னால உலகமும் தூய்மையாகுது. ஒரு விதத்தில் உலகத்தை தூய்மைப்படுத்தும் விஷயம்தான் இந்த உலக அழிவு. உலக அழிவுனால முதல்ல உலகம் தூய்மை ஆகுது. அந்த ஆக்சுவலாக ஜென்ரலாக வீட்டிலலாம் யாகம் வளர்ப்பாங்க, அங்கேயும் நெருப்பு தான் போடுவாங்க வைப்ரேஷனை மாற்ற. இப்போ ஒட்டுமொத்தமாக பெரிய யாகம் இல்லையா, ஒரு ஊர் ஒரு நாட்டையே எரித்து இயற்கை சீற்றத்தினால அந்த வைப்ரேஷனையே அப்படியே மாற்றுது. இறுதியில் கணக்கு முடிக்கிற நாள் வந்துவிடும், நேரம் கணக்கு முடிக்கிற நேரம். எல்லாருடைய கணக்கும் இங்கே முடிச்சாகணும். உங்களுக்காக நான் புது உலகத்தை திறக்கணும்.
ஸோ நீங்கள் கிளை நிலையங்களை திறந்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ பாபா புது உலகத்துடைய திறப்பு விழா தான் பிரம்மகுமாரி சென்டரை திறக்கிறது. அதான் மெயின் பிரான்ச். நம்ம கிளை நிலையங்கள் இல்லையா, இதுதான் சொர்க்கத்தின் வாசல். ஆக்சுவலாக இந்த ஒரு பிரம்மகுமாரி சென்டரும் ஒரு தந்தையை தவிர சொர்க்கத்துக்கு அஸ்திவாரம் யாரும் போட முடியாது இல்லையா. இந்த சங்கமேகம் தான் அஸ்திவாரமே. ஸோ அப்போ சொர்க்கத்துக்கு அஸ்திவாரம் போடுற அப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் எப்படி நினைக்கணும்? ஒரு பிரபலத்தை கூப்பிட்டு மியூசியத்துக்கு திறப்பு விழா கொண்டாடுறீங்க அப்படின்னா சத்தம் நாலாபுரமும் பரவும் இல்லையா. இப்போ இந்த சவுத் சைடுக்கு நார்த் சைடில் பெரும்பாலும் பிரம்மகுமாரி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே தெரியாது. இங்கே திரௌபதி முர்முவை கூப்பிட்டு ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலாக வராங்கன்னு நினைக்கிறேன், பெங்களூருக்கோ வராங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வரும்பொழுது ஒரு பிரசிடெண்ட்டே வராங்க அப்படின்றது எல்லா செய்தி சேனல்லும் கவர் பண்ணுவாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு அது தேவை. ஏன்னா இங்கே தான் அந்த பிரம்மகுமாரி பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. பெங்களூரெல்லாம் பயங்கர சேவை நடக்குது. ஆந்திராவில் ஒரு பொண்ணு டிசர்வீஸ் பண்ணியே சேவை பண்ணிடுச்சு. ஸோ தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, ஸோ அந்த மாதிரி ஃபேமஸான ஆட்களை கூப்பிட்டு நீங்கள் திறப்பு விழா கொண்டாடுறீங்க அப்படின்னா சத்தம் பரவும். ஸோ அப்போ மனிதர்கள் புரிஞ்சுக்குவாங்க, ஓ இவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க அப்படின்ட்டு. சிலர் சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு எழுதி கொடுங்க, நான் அதை பேசிடுறேன். பிரபலமானவர்கள் அவங்க பேசும்போது நீங்கள் எழுதி கொடுங்க, நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், அது தப்பு. அவங்க முதல்ல எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பேசுவாங்க சரளமாக. பார்த்து படிக்கிறதுக்கும் அவங்களா பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதில்ல. ஸோ அப்படி அவங்களா பேசும்போது தான் நல்லது. சிலர் எப்போவுமே பேசுகிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுக்குவாங்க, அது துல்லியமாக இருக்கணுன்றதுக்காக எழுதி வச்சு பேசுவாங்க. ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் கூட அப்படியே தான் பேசணும். ஏன்னா இந்த ஞானம் உங்கள் ஆத்மாவில் இருக்குதுல்ல, நீங்கள் என்ன பார்த்தா பேசுவீங்க. ஸோ ஆத்மாவில் இருக்குது, அதை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஸோ நாளுக்கு நாள் பிரம்மகுமாரிகள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். பிரம்மகுமாரிகளின் தொகை அதிகமாகிட்டே இருக்கும், மக்கள் தொகையும் அதிகமாகிட்டே இருக்கும், எல்லாமே அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ ஒட்டுமொத்த மரமும் முற்றிலும் அழுகி போயிடுச்சு. பட்டு போயிடுச்சுன்னா மரத்துக்கு நெருப்பு தானே வைப்பாங்க. அதே மாதிரி தான் சிருஷ்டி மரமும் இல்லையா. அது ஒரு ட்ரெய்லர் அமெரிக்காவில் நடக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அது ஆக போகுதுன்ற ஒரு ட்ரெய்லர். ஸோ யார் உங்கள் தர்மத்தை சார்ந்தவர்களோ அவர்கள் வெளிப்படுவார்கள். எல்லோருமே வரிசை கிரமமாக இருக்கிறாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்க. சிலர் 100க்கு ஒரே ஒரு மார்க்கு கூட வாங்குவாங்க. நீங்கள் கொஞ்சம்தான் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க்கு தான் கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. ஆனால் கீழான பதவி, கடைசி ஒரு பிறவி, அந்த மாதிரி. இது எல்லையற்ற படிப்பு, எல்லையற்ற தந்தை சொல்லிக் கொடுக்குறார். இந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக வெளிப்படுவாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் முதல்ல சாந்தி தாமத்துக்கு உங்கள் வீட்டுக்கு போகணும். பிறகு அங்கேருந்து கீழே வருவீங்க வரிசைக்கிரமமாக. சிலர் திரேத்தாயுகத்துடைய இறுதி வரைக்கும் கூட கீழே வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னு அர்த்தம், அந்த இறுதியில் கூட ஒரு பிறவி எடுப்பாங்க, ஒரே ஒரு பிறவி சொர்க்கத்தில்.
நானும் சொர்க்கத்துக்கு வந்தேன்ட்டு. அதில் என்ன சுகம் இருக்கும்ன்றார் பாபா. ஸோ நிறைய பேர் பிராமணர்கள் ஆனால் கூட எல்லோரும் சத்தியுகத்திற்கு வருவது கிடையாது, வரமாட்டார்கள். பெரும்பான்மையானவர்கள் திரேத்தாயுகத்தின் இறுதியில் தான் வருவாங்க. இதையும் புரிஞ்சுக்கணும். பாபா குழந்தை ஆனவங்களே பாபா சொல்கிறார், சும்மா அப்படி ஸ்லைட்டாக கேட்டு போனவங்கள சொல்ல. பாபா குழந்தை ஆனவர்களே நிறைய பேர் கடைசியில் தான் வருவாங்கன்றார். இப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இங்கே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது, அதனால் எல்லோரும் ஒரே பதவியில் இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ ஒரு ராஜ்யம்னா பல தரப்பட்டவர்களும் தேவைதானே. ஸோ பிரஜைகளை வெளியில் இருப்பவர்கள்னு சொல்லுவாங்க, உள்ளே இருக்கிறவங்க கிடையாது. இல்லை, ராஜ்யத்திலிருந்து வெளியில் இருப்பவர்கள். ஸோ புறஜாதியினர்னு சொல்லிடலாம் கிறிஸ்தவ பாஷையில். இல்லை, வெளியில் தான் இருக்கிறாங்க. ஸோ அங்கே மந்திரியெல்லாம் தேவையில்லை ஆலோசனை சொல்கிறதுக்கு. ஏன்னா ராஜாராணியை ரொம்ப புத்திசாலியாக தான் இருப்பாங்க. ஏன்னா கடவுளுடைய ஞானத்தை பெற்று ராஜாராணி ஆகியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிற மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இல்லையா, கடவுளுடைய ஞானத்தை நல்லா தாரணை பண்ணவங்க தான் அங்கே ஆகுறாங்கன்னா அப்போ இவங்க தானே நம்பர் 1 புத்திசாலியாக இருப்பாங்க. அதனால் அங்கே மந்திரிகள் கிடையாது. எப்போ அழுக்காகிறாங்களோ துவாபர யுகத்தில் அப்போ ஒரு ராஜாவுக்கு ஒரு மந்திரி தான் இருப்பார். ராஜாராணிக்கு ஒரு மந்திரி, ஒரே ஒரு மந்திரி தான். ஸோ அப்போ தான் துவாபர யுக தொடக்கத்தில். ஏன்னா கொஞ்சம் புத்தி கெட்டு போகுது. ஸோ ஒருத்தருடைய ஆலோசனை தேவைப்படுது. ஆனால் இப்போ எத்தனை மந்திரிகள், மந்திரிமார்கள் தான் அதிகம். எத்தனை இலாக்கா இல்லையா. ஸோ மக்கள் மீது மக்களாட்சி ஆயிடுச்சு. ஒட்டுமொத்த உலகத்தையும் நாராயணன் ஆண்டார். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது, 2 மனிதனுடைய கருத்து ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது. நீங்கள் யாரோடாவது ஃப்ரெண்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏதாவது செய்ய சொன்னீங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. அது ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா, இன்னொருத்தர் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், அவர் சரியாக புரிஞ்சிக்க மாட்டார், அதை எல்லாத்தையும் கெடுத்துடுவார். அதனால் என்ன சொல்லுவாங்க, எப்போ வேணாம்ப்பா நானே பண்ணிடுறேன்னுவாங்க. ஸோ நிறைய பேர் திருமணமான பிறகு மருமகளை கிச்சனுக்குள்ளே மாமியார் விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சமையல் எல்லாம் அந்த சுத்தம் எல்லாமே நம்ம செய்கிற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா 2 பேர் கிச்சனை ஹேண்டில் பண்ணாலே ஒருத்தருக்கு இப்படி இருக்கிறது பிடிக்கும், இன்னொருத்தருக்கு வேறு மாதிரி இருக்கிறது பிடிக்கும். அதில் மெயினாக கிச்சனில் தான் சண்டையே ஸ்டார்ட் ஆகும். அதே நேரத்தில் இவ்வளோ நாள் கிச்சனில் நான் இருந்தேன் இல்லையா, இப்போ திடீர்னு வேறு இடத்துல இருக்குன்னா இன்னும் டென்ஷன் ஆகி மருமகிட்ட திட்டி அப்படி ஆகும். அப்படியே மருமக கண்ட்ரோல்லே விட்டு வந்துட்டால் பிரச்சனை கிடையாது. ஆனால் 2 பேர் சேர்ந்து ஒரே மாதிரி வச்சுக்கிறதுன்றது முடியாத காரியமாயிடுச்சு. ஏன்னா 2 பேருடைய புத்தி ஒன்றாக இருப்பது கிடையாது. சொர்க்கத்தில் உங்கள் எல்லாருடைய ஆசையும் நிறைவேற்றப்படும். இங்கே எவ்வளவு துக்கம் இருக்குது பாருங்கள். இது பேரே துக்கதாமம். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு அலைஞ்சு தெரிஞ்சிங்க, அதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. நீங்கள் எப்போ துக்கமுடையவராக ஆகுறீங்களோ பாபா உங்களுக்கு சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறார். உங்களுடைய புத்தி பூட்டை பாபா திறந்து விடுறார். ஸோ இங்கே துக்கம் கிடைக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா இது பேரே துக்கதாமம் இல்லையா. மக்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஏன் பயப்படுறாங்க, ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி உலகமே இது ஜெயிலு தான். பக்தி மார்க்கத்தில் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சிங்க, இந்த குரு அந்த குரு, இந்த கோயில் அந்த கோயில், இது இல்லாமல் மதம் வேறு, இந்த மதம் அந்த மதம், இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது.
எப்போ நீங்கள் துக்கமுடையவராக ஆகுறீங்களோ அப்போ பாபா வந்து உங்களுக்கு சந்தோஷத்தின் ஆஸ்தியை கொடுக்குறார். நம்முடைய புத்தியை ஃபுல்லாக திறந்து வச்சிட்டார். நல்லா கண்ணை திறந்து பாரு குழந்தை, சொர்க்கம் அப்படி இருந்தது, இப்போ இப்படி இருக்குது அப்படின்னு புத்தின்ற கண்ணை திறந்து வைக்கிறார். ஆனால் மனிதர்கள் இது புரியாமல் பணக்காரர்களுக்கு இது சொர்க்கன்றாங்க. பணக்காரர்கள் வாழ்ந்த நகரம்தான் கலிஃபோர்னியா இப்போ எரிஞ்சு சாம்பலானது. அதுமாதிரி சென்னையிலும் ஃப்ளட்டு வரதெல்லாம் பார்த்திங்கன்னா பணக்காரர்கள் இருக்கிற இடத்துல தான் ஃப்ளட்டெல்லாம் வந்தது. ஸோ அப்போ எப்படி பணக்காரர்களுக்கு இது சொர்க்கம், ஏழைகளுக்கு தான் இது நரகம்னு சொல்ல முடியும்? ஸோ ஒரிஜினல் சொர்க்கம்னா என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். பாவம் அவங்களுக்கு தெரியல. ஏசி இருந்துச்சுன்னா 4 வேலைக்காரங்க இருந்தாங்கன்னா 4 பஸ்ஸு ஓடிச்சுன்னா சொர்க்கம்னு நினச்சிக்கிறாங்க. தங்க யுகத்தில் யாரும் கருணை நிரம்பியவரே வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. இங்கே தான் சொல்கிறோம், எங்கள் மேலே கருணை காட்டுங்கள், எங்களை இந்த துக்கத்திலேருந்து விடுவீங்கள்ன்ட்டு. ஸோ பாபா எல்லோரையும் நம்ம வீடு சாந்தி தாமத்துக்கும் நம்முடைய ராஜ்யம் சுகதாமத்துக்கும் அழைச்சிட்டு போகிறார். அஞ்ஞானத்தில் உங்களுக்கும் எதுவும் தெரியாமல் தான் இருந்துச்சு. யார் நம்பர் 1 தமோ பிரதானமாக இருந்தார்களோ அவர்களே இப்போ நம்பர் 1 சதோ பிரதானமாக ஆகிறாங்க. இதை இவர் தன்னுடைய மகிமையை பாடிக்கிறது கிடையாது, பிரம்மா பாபா சொல்கிறார். ஏன்னா மகிமைக்குரியவர் ஒரே ஒருவர் தான், அவருக்கு தான் மகிமை பாடணும். அவர் தான் இவர்களை லக்ஷ்மி நாராயணனாக ஆக்கிறார். அதனால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் கடவுள் மட்டுமே. உங்களையும் அவர் உயர்ந்தவர்களாக மாற்றுறார். எல்லோரும் உயர்ந்தவர்கள் ஆக முடியாதுன்னு பாபாவுக்கே தெரியும், ஆக மாட்டாங்கன்ட்டு. இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணணும் இல்லையா? நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே பதவி கிடைக்கும். நீங்கள் நாராயணன் ஆகிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறீங்க, சாதாரண மனிதன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்கு. பாபா நாங்கள் சொர்க்க ராஜ்யத்தை அடைவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் சத்யநாராயணன் கதையை கேட்குறதுக்காக வந்திருக்கிறோம். பாபா சொல்கிறாரு, நல்லது, உன்னுடைய வாயில் சர்க்கரை போடணும், இப்போ முயற்சி பண்ணு இல்லையா? சத்யநாராயணன் கதையை கேட்குறேன்னா என்ன அர்த்தம்? நாராயணன் ஆகிறதுக்கு வந்திருக்கிறேன்னு அர்த்தம். முயற்சி பண்ணு. எல்லோரும் லக்ஷ்மி நாராயணன் ஆகிட முடியாது. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறதுல ரொம்ப கவனம் கொடுக்கணும். அம்மா கிட்ட எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது, ஆனாலும் அவங்க செகண்டு தானே வராங்க. அப்போ எவ்வளோ சின்ன சின்ன வித்தியாசத்துலேயே அடுத்தடுத்த நம்பர் கீழே இறங்கிட்டே போகுது பாருங்கள். இப்போ எவ்வளோ கவனம் கொடுக்கணும். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது, எல்லாருமே தேவைதான ராஜ்யத்தில். அந்த ராயல் குடும்பத்திலையும் நிறைய பேர் தேவை, பிரஜைகளின் குடும்பத்திலையும் நிறைய பேர் தேவை. ஸோ நிறைய பேர் இங்கே வந்து இந்த ஞானத்தை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியமாக மற்றவர்களுக்கும் சொல்கிறாங்க. பிறகு பாபாவை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. சிலர் போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வந்துடுறாங்க. யார் நல்ல முயற்சி பண்ணி முன்னேறுறாங்களோ அவங்களால தான் உயர ஏற முடியும். ஸோ ஏழைகள் தான் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக இன்றைக்கி எடுத்த 1970 அவ்யக்த முரளியில் வந்து வரும். யோசிக்காமல் தன்னை அர்ப்பணிக்கிறது தான் மகாபலின்றார். அவர்களுக்கு தான் மகாசக்தி கிடைக்கும்ன்றார். இல்லை பாபா ஞானத்தை எடுக்கிறனாலையோ அல்லது சென்டரில் சரண்டர் ஆகிறதுனாலையோ நாளைக்கு நம்மளை துரத்தினா என்ன ஆகும், இது எதிர்காலம் என்ன ஆகும், இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறவங்க முதல்ல பலியே ஆக மாட்டாங்க, டக்குன்னு பலி ஆகிடுவாங்க.
ஸோ அதே மாதிரி தான் பாபா ஞானத்தை கேட்டோடனே டக்குன்னு பலியாகிறது. ஆக்சுவலாக எல்லாருமே சரண்டர் தான் இல்லையா? ஸோ ஏழைகள் தான் முழுவதுமாக தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. உங்களுடைய உடலையோ அல்லது வேறு யாரையோ நீங்கள் நினைக்கவே கூடாது. அதுதான் இலக்கு, மிக உயர்ந்த இலக்கு. வெறும் ஜோதி தான் தெரியணும். நானும் ஜோதி, நீயும் ஜோதி, பரஞ்சோதி, பாபாவுடைய குழந்தைங்க. வேற யாரோடையாவது உங்களுக்கு உறவு இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஞாபகம்தான் வரும். எப்படி சூப்பராக சொல்கிறார் பார்த்தீங்களா? மற்றவர்களோட நினைவு இருந்தால் அவங்க ஞாபகம்தான் வரும். ஸோ அதனால தான் எதையுமே நினைக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். எந்த உறவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி பாபா நினைக்க முடியும்? ஏன்னா இன்னொருத்தர் நினைவு இருக்கும்போது பாபா நினைவு வரவே வராது. உங்களுடைய புத்தி முழு நாளும் எல்லையற்ற நிலையில் இருக்கணும். இந்த எல்லையற்ற குடும்பத்தை சார்ந்தவன் நான், இந்த எல்லையற்ற குடும்பத்தில் இருக்கிற எல்லா சகோதரர்களையும் மீட்பதற்கு வந்திருக்கிறேன் நான். இதுதான் உங்களுடைய சிந்தனையில் இருக்கணுமே தவிர என்னுடைய எல்லைக்குட்பட்ட குடும்பம், என் மனைவி, என் குழந்தை, இதை பற்றி சிந்தனையே வரக்கூடாது. கடமை செய்வீங்க, மற்றபடி அதை பற்றி சிந்திக்கிறதோ கவலைப்படுறதோ கூடவே கூடாது. ஸோ அவ்வளோ முயற்சி பண்ணணும். பாபா சொல்கிறார், என் குழந்தைகளில் கூட மிக உயர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, மத்தியமானவர்கள் இருக்கிறாங்க, கீழானவர்களும் இருக்கிறாங்க. மற்றவர்கள் இங்கே வராங்க அப்படின்னா ஸோ புதுசாக நிறைய பேர் சென்டருக்கு வந்து ஐயோ வெளியில் இருக்கிறவங்களே தேவலாம்ப்பா அப்படின்ட்டு முதல் நாளே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எடுத்தோடனே சிடுன்னு எழுது, இப்போல்லாம் வர முடியாது, போயிட்டு நீங்கள் நாளைக்கு வாங்க, அடுத்த வாரம் வாங்க, சிஸ்டர் வெளில போயிருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறது. இது இல்லாமல் இன்னும் சிடுமூஞ்சித்தனமாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அப்போ அவங்க வந்து பார்த்துட்டு இவங்க அழுக்கான பழைய உலகத்தை சார்ந்தவர்கள் மாதிரி தானே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களாம். பாபா சொல்கிறாரு, கரெக்டு தான். ஏன்னா என் குழந்தைங்களில் உயர்ந்தவர்களும் இருக்கிறாங்க, ஆவரேஜ் ஆனவங்களும் இருக்கிறாங்க, கீழானவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இந்த யஜ்யத்தை பார்த்துக்கிறாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டி இருக்குது. ஏன்னா பாபா வந்து ரொம்ப யுக்தியானவர், எப்படியாவது சேவை நடக்கணும், அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா இது வந்து டவர் ஆஃப் சைலன்ஸ் தான். ஒரு பிரம்மகுமாரி சென்டரும் இருக்கிறதுல உயர்ந்ததிலும் உயர்ந்த, புனிதத்திலும் புனிதமான ஒரு ஸ்தம்பம், புனித கோபுரம் இது. ஸோ அதனால தான் அந்த கோயிலில் கோபுரம் வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அது அமைதியின் கோபுரம், ஆனந்தத்தின் கோபுரம். ஆனாலும் சிலர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தருடைய கணக்கு இருக்குது, எல்லாருக்கும் டெஸ்ட் பேப்பர் வரணும் இல்லையா? ஸோ அதனால் அது இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா யஜ்யத்தை பார்த்துக்கிறாங்க இல்லையா, எல்லாராலையும் அது பார்த்துக்க முடியுமா? ஸோ தூய்மையிலும் தூய்மையான தந்தை உட்கார்ந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் தூய்மையாக்குறார். அழுக்கானவர்கள் யாருமே இங்கே வரக்கூடாது. ஆனால் பாபா சொல்கிறாரு, நான் உங்கள் எல்லோரையும், அழுக்காக இருக்கிற எல்லோரையும் தூய்மை ஆக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். எனக்கும் இந்த நாடகத்தில் பங்கு இருக்குது. ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, உங்கள் சார்ட்டை செக் பண்ணுங்க. ஸோ எந்த அளவுக்கு புண்ணிய கணக்கு சேமிப்பு ஆகி இருக்குது, ஆத்மாவாகிய நான் எந்த அளவுக்கு சதோ பிரதானமாகி இருக்கிறேன். ஸோ நினைவில் இருந்து உங்களுடைய கணக்கை எல்லாம் முடியுங்க. பாபா கிட்ட ஸ்காலர்ஷிப் வாங்கணும் அப்படின்னா நல்ல சேவாதாரியாகி நிறைய பேருக்கு நன்மை செய்து பாபாவுக்கு பிரியமானவர் ஆகுங்கள். ஏன்னா பாபாவுக்கு யாரை பிடிக்கும்? நல்ல சேவை செய்கிற குழந்தையத்தான் பிடிக்கும். ஸோ பாபாவை மாதிரி நீங்களும் ஆசிரியராகி நிறைய பேருக்கு
வழிகாட்டுங்கள். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம், ஸ்லோகன் மற்றும் பயிற்சி. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தின் மூலமாக அனைவரையும் ஈர்க்கும் மூர்த்தியாகி அனைவருக்கும் ஆஸ்தியை கொடுங்கள், ஆஸ்திக்கான உரிமையை கொடுங்கள். ஸோ உங்களுடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபம் அப்படிங்கிற ஜொலிக்கக்கூடிய ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். அது தூரத்தில் இருக்கிற ஆத்மாக்களையே அப்படி பிடிச்சி இழுக்கணும் உங்ககிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? விலகிய தன்மை இல்லையா? நீங்கள் இங்கே இருந்தாலும் சரி அல்லது சூக்ஷ்மாதனத்தில் இருக்கிறதாக நினைத்தாலும் சரி, இருந்து நான் சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அந்த உணர்வுலே இருக்கும் பொழுது தான் அப்போ எல்லைக்குட்பட்ட உறவுகள்லேருந்து நீங்கள் விடுபடுறதுனால எல்லைக்குட்பட்ட உடல் உணர்வுலேருந்தும் விடுபடுறீங்க. ஸோ அப்போ அந்த ஒளி உடலில் இருக்கிறீங்க. அப்போ எட்ட இருக்கிறவங்களே ஈர்க்கணும் நீங்கள், அது நடக்கும்ன்றார். ஸோ அதுதான் கடைசி நேரத்தில் ஏஞ்சல்களை பார்த்தோம், பைபிளெல்லாம் இருக்குது இல்லையா, மலக்குகள்னு முஸ்லீம் மதத்தில் சொல்லப்படும். ஸோ அவங்களை ஈர்த்து அவங்க எல்லோரையும் பிச்சைக்கார நிலையிலேருந்து விடுபட வைங்க. ஸோ பிச்சைக்காரன்லேருந்து இளவரசன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ கடைசியில் எல்லாருடைய நிலைமையும் அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ அப்போ அவங்கள அந்த பிச்சைக்கார நிலையிலேருந்து விடுபட வைங்க இல்லையா? அன்புக்கு பிச்சை எடுக்கிறாங்க, அமைதிக்கு பிச்சை எடுக்கிறாங்க, தூய்மைக்கு பிச்சை எடுக்கிறாங்க, அதிலிருந்தெல்லாம் விடுபட வைங்க. அவங்கள நிரப்புங்க, ஆஸ்திக்கு அதிகாரமுடையவர்களாக ஆக்குங்க. அமைதி, அன்பு, ஆனந்தத்தின் ஆஸ்திக்கு அதிகாரமுடையவர்களாக ஆக்குங்க. அதுக்கு நீங்கள் ஞான ஸ்வரூபமாக, நினைவு ஸ்வரூபமாக, அனைத்து தெய்வீக குணங்களின் ஸ்வரூபமாக இருக்கணும். அப்போ தான் அவர்களுக்கு ஞானத்தையும் தெய்வீக குணத்தையும் யோகத்தையும் கூட தானமாக கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் எப்போவுமே அந்த ஸ்வரூபத்திலே இருக்கணும். ஸோ ஒரு விதத்தில் பறக்கும் கலைன்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னா இதை வச்சு தான் பின்னாடி கரெக்டு பறக்கும் கலை இது. ஸோ நான் பாபா குழந்தையான புதுசில் இந்த பறக்கும் கலைன்ற வார்த்தை கேட்ட உடனே என்னை பிடிச்சி இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி திருவருட்பாவில் பறக்கும் கலைன்ற வார்த்தை வள்ளலார் யூஸ் பண்ணியிருப்பார். அப்பயே ஒன்றும் புரியாது, அவருக்கும் தெரியாது, அவர் என்ன அர்த்தத்தில் யூஸ் பண்ணாரோ தெரியாது. ஆனால் இங்கே கேட்கும்போது அது ரொம்ப பிடிச்சி இழுத்துது. ஸோ அது இது தான் இல்லையா? அப்போ நீங்கள் ஞான ஸ்வரூபமாக, நினைவு ஸ்வரூபமாக, அப்படின்னு அர்த்தம் ஞானத்தை தவிர வேறு எதையும் சிந்திக்காமல் நினைவிலேயே மூழ்கினவராக அந்த ஞானத்தின் சொரூபமாக மாறணும். அப்படின்னு அர்த்தம் அந்த ஞானம் என்ன சொல்லுதோ அது உங்களை பார்த்தாலே தெரியணும். அன்பாக இருக்குன்னு சொன்னால் அந்த அன்பின் வடிவமாக நீங்கள் இருக்கணும். விலகி இருக்க சொன்னால் விலகி இருக்கும் வடிவமாக நீங்கள் இருக்கணும். ஸோ ஞானத்தின் ஸ்வரூபம் தான் தெய்வீக குணஸ்வரூபமும் கூட. ஸோ அப்படி நீங்கள் எப்போவுமே இருந்தால்தான் உங்களால் தூரத்திலிருந்து மற்றவர்களை ஈர்த்து பிச்சைக்கார நிலையிலிருந்து அனைத்தும் நிரம்பியவர்களாக மாற்ற முடியும். ஸோ அதனால் இந்த பறக்கும் கலையிலே இருக்கக்கூடிய நிலைத்திருக்கக்கூடிய பயிற்சி அதிகரிக்குங்க. இல்லை கீழே இறங்கக்கூடாது. ஸோ கடைசியில் தானே ஆஞ்சநேயர் பறக்கிறார். ஸோ அது மாதிரி அந்த கடைசி நிலை, அந்த பறக்கிற நிலை இப்போவே நீங்கள் வந்துடணும். ஸோ அப்போ நீங்கள் பறக்கும் கலையிலே இருந்தீங்கன்னா மற்றவர்களுக்கு எப்படி அனுபவம் ஆகும் அப்படின்னா, இவங்க தான் நாளைக்கு தேவதையாக ஆக போகும் நடமாடும் ஃபரிஸ்தாக்கள் அப்படின்னு அனுபவம் ஆகும். ஸோ இதுதான் வள்ளலாக இருப்பவர்களுடைய மனநிலையாக இருக்கும். வரதானங்களை வழங்கும் வள்ளலுடைய ஸ்திதி இதுவாகத்தான் இருக்கும் இல்லையா? சக்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கொடுத்துக்கிட்டே இருக்கிறதே நினைவு ஸ்வரூபம்தான், ஞானஸ்வரூபம்தான், குணஸ்வரூபம்தான் இல்லையா? ஸோ குணத்தையும் கொடுக்கணுன்றதில் கவனம் வைக்கணும். ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, பிறர் மனதின் நோக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சதா மன்மனாபவ நிலையில், அதாவது பாபா நினைவில் நிலைச்சிருங்க. ஸோ அப்போ அவர்களுக்கு அந்த நேரம் என்ன தேவையோ அதன் சொரூபமாகி
அவர்களை உங்களால் திருப்திப்படுத்த முடியும், நிரப்ப முடியும் அந்த சக்தியினால். எதற்காக அவங்க ஏங்கிட்டு இருக்கிறாங்களோ அதை நிரப்ப முடியும். சரி, இன்றைக்கி மனச சேவையில் பாபா சொல்கிறாரு, உங்கள் மனதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற கண்ணாடி எது தெரியுமா? உங்கள் மனதின் சக்தியின் கண்ணாடி உங்கள் வார்த்தையும் காரியமும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் மனசில் என்ன ஓடிட்டு இருக்குதுன்ட்டு. ஸோ அதனால் ஞானி ஆத்மா உங்கள் தொடர்பில் வந்தாலும் சரி, அஞ்ஞானி ஆத்மா உங்கள் தொடர்பில் வந்தாலும் சரி, உங்களுடைய வார்த்தையிலும் செயலிலும் சுப பாவனையும் சுப விருப்பமும் மட்டுமே நிரம்பி இருக்கணும், யார் வந்தாலும். அப்போ உங்கள் மனதில் அது இருந்தால்தான் வார்த்தையில் செயலில் அது வரும். ஸோ எப்போவுமே மனதில் பிறருக்காக சுபமான பாவனை சுபமான விருப்பம் மட்டும்தான் வைக்கணுமே தவிர எதிர்மறை எண்ணமோ வீண் எண்ணமோ யார் மேலேயும் வைக்கக்கூடாது. அதுக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் பார்க்கவோ கேட்கவோ கூடாது. பிறர் இன்னொருத்தரை தப்பாக பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்காதீங்க. இல்லாட்டினா அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அது அப்படி கிடையாது, அது ரொம்ப நல்ல ஆத்மா அப்படின்ற எண்ணத்தை எடுத்துகிட்டு வாங்க. எத்தனை தடவை அவர்களுடைய தவறான குணத்தை நீங்கள் பார்க்க நேரிட்டாலும் இல்லை அவங்க அப்படி கிடையாது, அவங்க நல்லவங்கன்றதை திரும்ப திரும்ப சொல்லி உங்கள் மனதை நம்ப வைத்தால் மட்டுமே உங்களால் மனச சேவை அவர்களுக்கோ அல்லது யாருக்குமே பண்ண முடியும். யாருக்கு சக்திசாலியான தூய்மையான மனம் இருக்குதோ அவங்க தானாகவே அவங்க சக்திசாலியாக இருப்பாங்க இல்லையா? மனம் சக்திசாலியாக இருக்கிறத வச்சு தான் சக்திசாலியாக இருக்கிறாங்க இல்லையான்னு சொல்ல முடியும். அப்போ அவங்களுடைய வார்த்தைகளும் செயல்களிலும் கூட அந்த தூய்மை தன்மையும் சக்தி நிரம்பிய சுப விருப்பமும் இருக்கும் இல்லையா? சக்திசாலியான எண்ணங்களை மட்டுமே உருவாக்குவாங்களே தவிர பலகீனமான எண்ணங்களை உருவாக்க மாட்டாங்க. ஸோ அப்படி சக்திசாலியான மனம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, யாருடைய நினைவின் சக்தி உயர்ந்து இருக்குதோ, சக்திசாலியாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் சக்திசாலியான மனம் படைத்தவர்கள்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஆத்மாக்கள் சகஜமாகவே யோகியாகத்தான் இருப்பார்கள். அவர்களுடைய நினைவின் சக்தி எப்போவுமே உயர்ந்ததாகவும் சக்திசாலியாகவும் இருக்கும். அந்த நினைவு பலகீனமாக இருக்காது. அவங்க தான் சக்திசாலியான மனம் கொண்டவர்கள். ஸோ இந்த நிலையிலிருந்து உங்களுடைய வார்த்தையில் கவனம் வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. பட் உண்மையிலே மனசா சேவை வரதானத்தில் தான் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? ஃபரிஸ்தா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தூரத்தில் இருக்கிறவங்கள ஈர்த்து சக்தியை நிரப்புங்கன்றார். அதுக்கு எப்போவுமே ஞான சொரூபம், நினைவு சொரூபம் மற்றும் தெய்வீக குணங்களின் சொரூபமாக இருங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.